உக்ரைனோட தலைநகரத்து மேலே நேற்று ரஷ்யாவோட ஒரு மோசமான மிசைல் அட்டாக் இருந்துச்சு. இந்த மிசைல் அட்டாக்ல ரஷ்யா பல டார்கெட்ஸை ரொம்பவே துல்லிய தாக்குதல் நடத்தி அழிச்சிருக்காங்க. அதுலேயும் முக்கியமான ஒரு டார்கெட்டாக சொல்லணும்னா உக்ரைனோட தலைநகரமான கியூவிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ட்ரிபிள்யா பவர் பிளான்ட், அதுவும் இது ஒரு தெர்மல் பவர் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இந்த தெர்மல் பவர் பிளான்ட் ஆனது உக்ரைனோட ஒட்டுமொத்த எலக்ட்ரிசிட்டியில் 10லேருந்து 13% வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கு. இந்த ஒரு பவர் பிளான்ட்டை ரஷ்யா 100% அழிச்சிட்டாங்க. இந்த பவர் பிளான்ட்டை அழிச்சது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இந்த பவர் பிளான்ட்டை அழிக்கிறதுக்கு ரஷ்யா X-69ங்கிற ஒரு மிசைலை யூஸ் பண்ணியிருக்கிறதா உக்ரைன் சைட்லேருந்து ஒரு பெரிய கிளைமை வச்சுருக்காங்க. அப்படின்னா இந்த X-69 ரஷ்யா லான்ச் பண்ணியிருக்கணும்னா Su-57 உக்ரைனுக்குள்ளே நுழைஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பரபரப்பு தகவலானது இப்போ வெளியாகிருக்கு. அப்படி உண்மையிலேயே Su-57 தான் இந்த தாக்குதலை நடத்துச்சா, ரஷ்யா இந்த பவர் பிளான்ட்டை எப்படி அழிச்சாங்கன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ டேரக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் எல்லாருக்கே தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் விஷயமா இந்த தாக்குதலானது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்துருவோம். அதுக்கப்புறமா இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு எந்த ஏவுகணையை பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இந்த தாக்குதலானது சரியா நேற்று நள்ளிரவு டைம்ல நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுலேயும் ரஷ்யா இந்த ஒரு பவர் பிளான்ட்டை மையப்படுத்தி மட்டுமே அந்த சுற்றி இருக்க பகுதிகளை தாக்குறதுக்காகவும் 80க்கும் அதிகமான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தினதா உக்ரைன்ல இருந்து ஒரு கிளைம் வச்சிருக்காங்க. சரி, இந்த 80 ஏவுகணைகளில் எத்தனை ஏவுகணைகளை உக்ரைனால டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சது இல்லை இன்டர்செப்ட் பண்ண முடிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா 19 ஏவுகணைகளையும் 29 ட்ரோன்களையும் நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு உக்ரைனோட சோர்ஸஸ் சொன்னாலும் நிறைய பேர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இல்லை உக்ரைன் இந்த விஷயத்தில் பொய் சொல்கிறாங்க, உக்ரைனால் இந்த அளவு ட்ரோன்களை இன்டர்செப்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. அப்படின்னா எத்தனை ஏவுகணைகளை தான் உக்ரைன் இன்டர்செப்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை அட்லீஸ்ட் அவங்க இன்டர்செப்ட் பண்ணும்போது ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா உள்ளே வந்ததில் 10% ஏவுகணைகளை கூட இந்த உக்ரைனால் டிஃபெண்ட் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணமாக இவங்க சொல்கிறது, உக்ரைனுக்குள்ளே இப்படி ஒரு மிசைல் தாக்குதல் நடக்க போகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டைமும் ஏர் அலாரம்ங்கிறது ஆக்டிவேட் செய்யப்படும். இந்த ஆக்டிவேட் செய்யப்படுறதை வச்சு தான் இந்த இடத்துல ஒரு ஏர் அட்டாக் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரெடியாக இருப்பாங்க. மக்கள் எல்லாருமே ஷெல்டரை நோக்கி ஓட ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த ஒரு தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா தான் ஏர் அலர்ட்ன்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இப்படி ஒரு தாக்குதல் நடத்த போறாங்கன்றது உக்ரைன்ல இருக்க அதிகாரிகள் யாருக்குமே தெரியல. ரஷ்யா இந்த தாக்குதல் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கிட்ட இருக்க வெரைட்டி ஆஃப் மிசைல்ஸை இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் இதில் யூஸ் பண்ணப்பட்ட மிசைல்ஸ் எல்லாமே ரொம்பவே அக்யூரசி அதிகமாக இருக்குது. அந்த பவர் பிளான்ட்ல வேலை செஞ்சு இந்த தாக்குதல்லேருந்து தப்பிச்சு வந்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க கொடுத்துருக்க இன்டர்வியூவில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவோட மிசைல் ஸ்ட்ரைக்குங்கிறது நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் என்ன நினச்சோன்னா முதல் தடவையாக ஒரு வெடி சத்தம் கேட்டப்போ கண்டிப்பாக அது இந்த பவர் பிளான்ட்டுக்கு பக்கத்தில் தான் எங்கேயாச்சும் விழுந்திருக்கும். அப்படி இல்லைனா உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் ஏதோ ஒரு மிசைலை இன்டர்செப்ட் பண்ணியிருக்கு, அதோட சத்தமாக தான் இருக்குன்னு இது நினச்சோம். ஆனால் நாங்கள் நினச்சது தப்புங்கிறத அடுத்த ஒரு சில வினாடிகள்லேயே நாங்கள் உணர ஆரம்பிச்சிட்டோம். ஏன் இவங்க இந்த வார்த்தையை சொல்கிறாங்கன்னா, ஒரு பவர் பிளான்ட் மேலே ஒரு அட்டாக் ஆனது நடக்குது, இல்லை ஒரு பவர் பிளான்ட்டுக்குள்ளே ஒரு மிசைல் ஆனது விழுந்து வெடிக்குதுன்னா அந்த பிளான்ட்டில் எங்கே வேணால் விழுந்து வெடிச்சிருக்கலாம். ஆனால் ரஷ்யாவோட இந்த X-69ன்ற ஒரு மிசைலானது டைரெக்டாக போயிட்டு அவங்களோட ஜெனரேட்டர் ரூமில் ஒரு மிசைலும் அவங்களோட ஃபியூவல் ஸ்டாக் பைல் பண்ணி வச்சிருந்த இடத்துல ஒரு மிசைலும் விழுந்திருக்கு. ஜெனரேட்டர் ரூமில் விழுந்த மிசைலானது ரொம்பவே அக்யூரசியோட டைரெக்டாக அந்த ஜெனரேட்டர் மேலேயே விழுந்ததாக சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஏற்பட்ட ஃப்ளேமானது ஒட்டு மொத்தமாக அந்த யூனிட்டை காலி பண்ணிடுது. இப்போ அந்த ஜெனரேட்டர் யூனிட் இல்லாமல் அந்த பவர் பிளான்ட்டால் ஒன்றுமே பண்ண முடியாது. அங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆன ஃபயர் ஒட்டு மொத்தமாக அந்த பவர் பிளான்ட்டோட அடுத்த பகுதிகளுக்கும் பரவுது. இதுக்கு நடுவில் அந்த ஃபியூவல் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த இடத்துல விழுந்த மிசைலானது இன்னமும் வேகமாக அந்த பவர் பிளான்ட்டை ஒட்டு மொத்தமாக அழிக்க ஆரம்பிக்குது. எக்ஸாக்டாக அந்த ஜெனரேட்டர் ரூம் எங்கே இருக்குன்ற வரைக்கும் ரஷ்யாவுக்கு சோர்சஸ் மூலமா இன்புட் கிடச்சிருக்கு. அதை காரணமாக வச்சு தான் ரஷ்யா கரெக்டாக அந்த இடத்துல ஒரு மிசைலை போட்டு அதை அழிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். சரி, உள்ள ரஷ்யாவோட மிசைல் வந்துருச்சு, அதை ஏன் உக்ரைனால டிஃபெண்ட் பண்ண முடியல? இதுக்கும் Su-57க்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த X-69 ஆர் KH-69 சொல்லுவாங்க இந்த மிசைலை. இந்த மிசைல் ஒரு சப்சானிக் க்ரூஸ் மிசைல்னு சொல்லலாம். இது ஹைப்பர்சானிக் மிசைலும் கிடையாது, இல்லை அதிக வேகத்தில் போகக்கூடிய எந்த ஒரு மிசைலும் கிடையாது. சத்தத்தோட வேகத்தை விட கம்மியாக போகக்கூடிய ஒரு ஸ்டெல்த் மிசைல்னு இதை சொல்லலாம். இந்த மிசைலை லான்ச் பண்ணனா பிரைமரியான 3 விமானங்கள்ல இருந்து தான் இதை லான்ச் பண்ண முடியும். வேற எதுவும் ஆப்ஷன் இல்லைனா தான் இதை ஸ்ட்ராட்டஜிக்கல் பாம்பர்ஸ்ல இருந்து லான்ச் பண்ணுவாங்க. அந்த முதல் 3 விமானங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா Su-34, Su-35,
லாஸ்டா Su-57. இதில் மற்ற விமானங்கள் எது பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் உக்ரைனுக்கு அந்த தகவலானது முன்னாடியே கிடச்சிருக்கும். இந்த பேசஸ்லேருந்து இந்த விமானங்கள் கிளம்புதுன்றது சேட்டலைட் டேட்டாஸ் மூலயமா அமெரிக்கா கிட்டேருந்து உக்ரைன் கிடச்சிருக்கும். இல்லைனா உக்ரைனோட ரேடார்ஸாலேயே இதை பிக் பண்ண முடிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த இடத்துல ஏர் அலாரம்ங்கிறது ஒலிக்கப்படலை. ஏர் அலாரம் ஒலிக்கப்படலைன்னா இப்படி ஒரு தாக்குதல் நடத்த போகிறாங்கன்றது உக்ரைனுக்கு தெரியல. இது தெரியலைன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த விமானங்கள் கிளம்பி இருக்கிறது தெரிஞ்சிருக்கிறதான வாய்ப்பே இல்லை. ஸோ Su-57 கண்டிப்பாக இந்த உக்ரைனுக்குள்ளே வந்திருக்கும். ஏன்னா அங்கே இருக்க நிறைய மக்களே சொல்கிறது என்னென்னா, இந்த தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் எல்லாருமே ஷெல்டர்ஸை நோக்கி ஓட ஆரம்பித்தோம், நாங்கள் எல்லாருமே அதுக்கப்புறம் தான் வீடுகளை நோக்கி ஓட ஆரம்பிச்சோம்னு சொல்லிட்டு அவங்களுமே ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ உக்ரைனால் இப்படி ஒரு விமானம் கிளம்புதுங்கிறத கண்டுபிடிக்க முடியலன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல 5ஆம் தலைமுறை போர் விமானம் தான் உள்ளே நுழைஞ்சிருக்கணும். அதுலேயும் இந்த மிசைலோட ரேஞ்சுன்றது 350 கிலோமீட்டர்லேருந்து 400 கிலோமீட்டரையும் எக்ஸீட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சேஃபான டிஸ்டன்ஸ்லேருந்தே Su-57 இந்த மிசைல்ஸை லான்ச் பண்ணிட்டு போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுவும் உள்ள ஒரு Su-57 வந்திருக்காது, கண்டிப்பாக 2 Su-57 ஆச்சும் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா உள்ளே வந்த இந்த 80 டார்கெட்ஸில் 8க்கும் அதிகமான மிசைல்ஸாக இந்த X-69 தான் இருந்திருக்கு. ஒரு Su-57 பொறுத்த வரைக்கும் அதோட இன்டர்னல் வெப்பன்ஸ் பேல 4 X-69 மிசைல்ஸை கொண்டு போக முடியும். இந்த 8 மிசைல்ஸ் வந்திருக்குன்னா கண்டிப்பாக 2 Su-57 ஆனது உள்ளே தாக்குதல் நடத்திட்டு திரும்ப போயிருக்கு. அதை உக்ரைனால் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த மிசைல் ஒரு ஸ்டெல்த் மிசைல். இது ரொம்பவே ஒரு டெரைன் ஹேக்கிங் கேட்டகரியில் பறக்கும். அதாவது தரையை விட்டு ஒரு 5 அடியிலேருந்து 10 அடி உயரத்தில் பறக்கும். இதை உக்ரைனால் கண்டுபிடிக்க முடியல. சரி, அப்போது மற்ற ட்ரோன்ஸ் உள்ளே வந்துச்சுல்ல, மற்ற மிசைல்ஸ் வந்துச்சுல்ல, இதெல்லாம் ஏன் உக்ரைனால் கண்டுபிடிக்க முடியல? ஏன் இந்த ஏர் அலாரம்ங்கிறது ஒலிக்கலன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி ரொம்பவே சரியானது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கான ஒரே பதில் என்னன்னா, ஒன்று உக்ரைன் பொய் சொல்லியிருக்கணும், 80க்கும் அதிகமான மிசைல் வந்துருச்சு, எங்களால் அதை டிஃபெண்ட் பண்ண முடியல, எங்களுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல்ஸ் அதிகமாக கொடுங்கன்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கிட்ட கேட்கறதுக்காக உக்ரைன் ஒரு பொய்யை சொல்லியிருக்கணும். அப்படி இல்லையா, உள்ளே வந்ததே அந்த 8லேருந்து ஒரு 10க்குள்ள இந்த X-69 மிசைல்ஸாக தான் இருக்கணும். இதை சொல்லிட்டா வெறும் கம்மியான மிசைல்ஸ் மட்டும் தானே வந்துச்சு, இதை கூட உங்களால் டிஃபெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு உக்ரைனுக்கு ஒரு பேர் கெட்டுன்றதுக்காகவே உக்ரைன் இப்படி ஒரு தகவலை மாற்றி சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த தாக்குதலை உக்ரைனால் டிஃபெண்ட் பண்ண முடியல, உக்ரைனுக்கு ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். இந்த பவர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் உக்ரைனுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான பவர் பிளான்ட். சென்டனர்கோன்ற ஒரு நிறுவனம் தான் இந்த பவர் பிளான்ட்டை ஓன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் உக்ரைனோட 30% ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை இவங்க தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இவங்களுக்கு ஒரு 3 முக்கியமான பவர் பிளான்ட் இருந்துச்சு. ஒன்று கார்கிவ் ரீஜனில், இன்னொன்று இந்த கியூ ரீஜனில், இன்னொன்று டொனஸ்க் ரீஜனில். அந்த டொனஸ்க் ரீஜனில் இருந்ததை ஆல்ரெடி ரஷ்யா 2022 டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. கார்கிவ் ரீஜனில் இருந்ததை கடந்த மாதம் தான் ரஷ்யா ஏர் ஸ்ட்ரைக் மூலிமா அழிச்சாங்க. இப்போ இந்த 3வது பவர் பிளான்ட் அழிக்கப்பட்டுருச்சு. இது உக்ரைனுக்கு இப்போ பெரிய சிக்கலாக மாறிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த எனர்ஜி ப்ரொடியூசிங் கிரிட்ஸை பொறுத்த வரைக்கும் உக்ரைனோட 80% ஆஃப் எனர்ஜி ப்ரொடியூசிங் கம்பெனிஸ் அண்ட் எனர்ஜி ப்ரொடியூசிங் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுங்கிறது டேமேஜ் பண்ணப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு சில மிசைல் அட்டாக் பண்ணாங்கன்னா ரஷ்யா இதை ஒட்டு மொத்தமாக அழிச்சிருவாங்க. உக்ரைனை நெகோஷியேட் பண்ண வைக்கிறதுக்காக தான் ரஷ்யா இப்படியெல்லாம் பண்ணப்படுறதாகவும் சொல்லப்படுது. இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாப்ரோசிஷியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேலே உக்ரைன் ரிப்பீட்டடாக அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பதில் கொடுக்குற விதமாக தான் ரஷ்யா இப்படி ஒரு பெரிய தாக்குதலை பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. எது எப்படியோ ரஷ்யாவுடைய Su-57 விமானங்கள் மேபி இந்த போர்க்காலத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துடும். ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்க அந்த அப்டேட்ஸ் தான். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா Su-57 களத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்குமா, இல்லை அதிகமான மிசைல்ஸை உக்ரைன் பொய் கணக்கு காட்டுறாங்களா நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு இவங்க விடுபெறுது உங்கள் எல்லாருக்கே.